நாங்கள் இதில் போஸ்டர் விட்டா போகிறோம். சரி, ஸோ இதை கிளிக்காம பார்த்துக்கொள்ளலாம். சொல்லுங்க, ஆஃபரை காட்டுங்க அவங்க. சரியோ, ஓகே. 13,000 ரூபா ஹேண்ட் மோடிங்க உங்களுக்கு 9,990 தரோம். அதே மிச்சம் 10 ரூபா எங்க ப்ரோ? கப்புஸா வாங்க 10 ரூபா வந்து டிஸ்கவுண்ட். 10 ரூபா டிஸ்கவுண்ட். 3,010 ரூபா டிஸ்கவுண்ட். ஓகே ஓகே. ஓடுற வரா ஓனர். நீங்க பேச முதல் ஓகே சொல்லி ப்ரோ கை பிடிச்சு கட்டி பிடிச்சு கிஷோர் அடிச்சு ப்ரோ இப்படி எங்க கூட வியூல இருந்து காட்டுறோம் கடையை. இப்படி மஞ்சள் கலர் போட் அப்பதாங்க ப்ரோ போஸ்டர் ஒட்டுறதுக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாம் வந்து என்னடா இந்த காலத்துல வந்து போஸ்டர் எல்லாம் மட்டும் நீங்க ப்ரமோட் பண்றீங்கன்னு யோசிப்பீங்க. ஒரு அளவு நண்பன் பாத்தீங்கன்னா இப்ப பக்கத்துல கிடைக்கிறா இவனுக்கு எப்படி சார் இங்கிலீஷ் தெரியும்? Shut up. I can talk English, I can walk English, I can laugh English, you bloody fellow. Go to the reach. You go to the junction. 50 meters. 500 meters. 500. You go straight and next junction. Cafe, sir. Yeah. Name reach. Go this side. இதுக்குள்ள பின்னால காசை வச்சு போட்டு இருக்கிறதா இந்த இடத்த ஃபைன் பண்ணுங்க. சுவரட்டிக்கு பின்னால ஒரு 500 இருக்கு, வந்து எடுத்து கொள்ளலாம். மஜா. ஓகே நெக்ஸ்ட் ப்ரோ அவுட்டா போறோம். ஏன் ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து ஓப்பன் வந்தது முன்னால அதுக்கு நான் காரணம் சொல்கிறேன், கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். என்னென்னா இதான் இப்போ இதெல்லாம் பழைய ஸ்டைலில் நினைக்காதுங்க. இப்போ இதெல்லாம் இப்போ பழைய ஜீன்ஸை கிழிச்சு பழைய ஜீன்ஸ் ஏன்னா கரண்ட் ஜீன்ஸ் என்னடா லக்கி ஜீன்ஸ் போடுற மாதிரி இப்போ நாங்கள் பழைய நீங்கள் கதைக்கிறீங்கன்ட்டு விளாங்குது, ஆனால் என்ன கதைக்கிறீங்கன்னா விளங்க மாட்டேங்குது. அதாவது பழைய ட்ரெண்டிலேருந்து நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். போஸ்டர் ஒட்டுறது அந்த மாதிரி. ஓகே 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 மச்சான் நம்பர் எடு. எங்கே கூட்டமாக இருக்குமோ அங்கே அதுவும் கப்புஸாக அங்கே நிற்கணுமோ அந்த இடத்துல வந்து நாங்கள் இதை பார்த்துட்டு 4 பேர் வரும். காதல், இது ஒரு காதல் மயமான இடம். இதில் ஒட்டினா சேஃப் தான். ஸோ நாளைக்கு முன்ன பின்ன ஆக்கள் வந்து பார்த்து கை பிடிக்கும். இப்போ கப்பிள்ஸ் வராங்க, கையை பிடிக்கும்போது கடை பிடிக்கும்போது மச்சான் இந்த போஸ்டர் இருக்கிறா பேராண்டு போட்டு அதை கிழிச்சு போட்டு அதை யூஸ் பண்ணி கொள்வான். இப்போ இதில் கொஞ்சம் கஞ்சி கடையில் நின்று வைக்க, இப்போ கஞ்சி கடை இருந்தால் சாப்பிட்டு அவங்களே கை கழுவ தண்ணி கொடுக்க மாட்டான். ஸோ ஒன்று இதை பார்த்து என்ன கிழிச்சு போட்டு ஓகே 990 ரூபா நீ வீட்டை போடா என்று சொல்லி போட்டு முடிச்சுடுவான். மற்றது நண்பன் போஸ்டர் ஸ்டைலில் தெரியுது. உங்களோட நான் செத்த வீடு இல்லை கல்யாண வீட்டுக்கு போஸ்டர் அடிக்கணும்னு சொன்னால் நண்பனை கான்டாக்ட் பண்ணுங்க. நண்பன் ஃப்ரீயாக குறைஞ்ச டெலிவரியில் ஆஃபர் ஒன்று எடுத்து தருவான். அந்த கடையும் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்து தருவான். மற்றது வந்து பாருங்க நீட்டாக இப்போ ஒட்டுற ஸ்டைலே தெரியும் பாருங்க. எப்படி நீட்டாக ஒட்டுறான் கொஞ்சம் ஒட்டுறா எப்படி ஸ்டைலாக அடிச்சு ஒட்டி விட்டான். ஒரு யாரும் உள்ள போயிடும். அந்த அளவுக்கு நண்பன் பர்ஃபெக்டாக பக்கம் வேலை செஞ்சு தருவான். உங்களுக்கு ஃப்ரீ டைம் நண்பனுக்கு இந்த வேலை மட்டும் தான் இது மட்டும் தான். இந்த வேலை டைமில் சும்மா ஃப்ரீயாக தான் இருப்பான். ஓகே
நான் எவ்வளோ வடிவா ஓட்டினா நீ பிச்சு வச்சுக்கிற பார்த்தீங்க. நாங்கள் சும்மா ஓட்டையில் பொசிஷன் பார்த்து தான் ஓட்டுறோம். எப்படி இதெல்லாம் வந்து கப்பஸாக இருக்கே இருக்க பிளான் பண்ணி யார் சொல்றது என்ன பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுறேன். எங்க இருக்கு? கெல்லட்டி ஜங்ஷன்ல இருக்கு. நிக்கிறோம் வேற அப்படி விஷயம் இல்ல உள்ள அந்த அந்த சூட் போட்டோம் அப்படின்னா அங்கால விட்டுவோம். ஓகே வீட்டுக்காரன் இருக்கிற பயத்தால இவ்வளோ உள்ள 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 வீட்டுக்காரர் இருக்கு நான் பார்த்தேன். அந்த அந்த சூட் போட்டோம் அடே அந்த அந்த போஸ்டர் போட்டோம். இது வந்து கஸ்தூரி அர்லின். அடங்கொம்மால விழுத்தி போட்டியாடா எல்லாத்தையும். என்ன மச்சான் சொல்றேன்? எத்தனை அவுட் நான் 1 2 3 இதோட 4 ஓடி போயிடுப்போம்பா. மிச்சமக்கா தெரியாது எனக்கும் தெரியல. வா போயிடுப்போம். இப்படி சரி ஒட்டி போட்டு போ. எங்கேயே விழுத்தி போட்டான் லூசர். சின்ன வயசுல எங்கள் அப்பா என்ன கடைக்கு போக விட்டா 5 சாமான் சொன்னால் 4 சாமான் தான் வாங்கிட்டு வரும். ஒரு சாமானை விட்டு வரும். எங்கள் அப்பா இந்த மாதிரி கேட்பார், கப்பல் பார்த்துட்டு கப்பல் வாங்க போறியா, கப்பல் பார்த்துட்டு வரியான்னு கேட்பேன். ஆனால் அதே மாதிரி தான் மச்சான் இதுக்கும் இன்னும் சில செலிபிரிட்டிஸ் போய் கொண்டிருக்கணும். இங்கே பார்த்துருப்பாங்கல்ல. எல்லா போர்ஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டோம். கையில் பிடிக்கிறாது ஃபுல் பிஸி. ஒருத்தர் கோல் பண்ணினாங்க. நாளைக்கு மச்சான் உண்டா பேங்க் அக்கௌண்ட் எங்கே இருக்கு? பேங்க் அக்கௌண்ட் எங்கே இருக்கு சொல்லக்கூடாது. வேண்டாம் பேங்க் அக்கௌண்ட் நாளைக்கு கொமர்ஸ் பேங்க்ல இருந்துச்சுட்டா நாளைக்கு அந்த கொமர்ஸ் பேங்க்கு நாளைக்கு தான் பெரும்பாலும் லீவாக தான் இருக்கும். என்ற பெரிய டிரான்சாக்ஷன் ஒன்று நடைபெறும் நினைக்கிறேன். அப்படியே போரின் நோட்டஸ்லேருந்து இல்லாமல் பெறும். ஸோ நல்ல வேலை இதை எடுத்துக்கொண்டு யாரும் கடையில் கொடுத்து வித்திருந்தாலும் ஒன்றத்தினு எடுத்திருப்பான். 5 இப்போ ஒரு 1க்கு 25 அப்படி பார்த்தாலும் அவ்வளோ 25,000 ப்ரோ. 25,000 ஆஃபரில் விட்டாலும் மிச்சம் 1,00,000 ப்ராஃபிட் தான். மிச்சத்தை அங்கால ஓட்டுவோம். யூனிவர்சிட்டி அதுக்குள்ள ஓட்டுவோம். ஒரு அந்த ரீட்ஸில் கொண்டு ஓட்டி விட்டுருவோம். ரீட்ஸ் பக்கத்தில் ஜப்பான்காரி ஒருத்தி போனாங்க. விழுத்திராத மறுபடியும். ஓகே இது வந்து யூனிவர்சிட்டி பின் பக்கம் என்ன? எஸ் இது யூனிவர்சிட்டி பேக் கேட் சைட். இது வந்து இப்போ யூனிவர்சிட்டி பேக் சைட் நிற்கலாமா என்ன? எஸ் எல்லாரும் கப்புள்ஸாக வந்து எப்படியும் யூனிவர்சிட்டிக்கெலாம் இங்கே எல்லாரும் கப்புள்ஸாக தான் தெரியுறேன். நீங்கள் அது வேறு கதை. ரெண்டாலும் உங்களோட ஷாப்புக்கு வந்து இந்த ஹேண்ட் மோல்டிங் செஞ்சு கொள்ளலாம். உங்களோட காதல் நினைவுகளை வந்து இப்படி செஞ்சு வீட்டை கொண்டு போய் அம்மா பாட்டை பிடி விட்டு பிப்ரவரி வாரத்துக்கு எத்தனை மாதம் ப்ரோ இருக்கு? அதான் பிப்ரவரி வேறு வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். பிப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். அதுக்காண்டி எல்லாம் அதுக்கு நாங்கள் வேறு தரமான ஆஃபர் கொடுப்போம். ஓகே இப்போ செஞ்சு வையுங்க வேலைக்கு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சில போல ஆஃபர் இருக்கலாம். இல்லை ஆஃபர் இல்லை. அப்புறம் நீ மட்டும் பிஸியாக இருப்பேன். ஃபுல் பிஸியாக இருப்பேன் தானே அந்த டைமில். சில ஆஃபர்ஸ் இருக்கா? பிஸியாக இருப்பேன். இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கிடைக்கிற டைமில் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இப்போ ஸ்பெஷலாக ஏன் கொடுக்குறது நல்லூர் தான். ஒரு போஸ்டர் மினிமம் 10 பேர் பார்த்தாலும் 10,000 ரூபா படி 10 தர 10 1,00,000 ரூபா. ஓம் நமச்சிவாய. ஓகே பை பை. ஜோக்